Illustration 9. Hari and Salim are partners sharing profits and loss in the ratio of 5:3 ன்னு சொல்றாங்க. So 5:3 வந்து நம்மளோட old ratio. Hari and Salim ஓடது என்ன ratio? 5:3 ratio. So 5/8 and 3/8. இப்போ இதில் ஜோயல் அட்மிட் ஆகிறான் 1/8 ஷேரில். ஸோ எல்லாமே அந்த ஷேர் வந்து யார்கிட்ட வாங்கினான்னா ஹரி கிட்டேருந்து. ஓகே, ஸோ அக்வயர்ஸ் என்டையர்லி ஃப்ரம் ஹரி. ஸோ ஹரி தான் இங்கே என்ன பண்ணுறான், சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் 1/8 ஷேர் யாருக்கு? ஜோயலுக்கு. சரிங்களா? இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அண்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் நம்ம, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஸோ சாக்ரிஃபைசிங்கில் யார் இங்கே வந்து ஷேர் பண்ணுறான்? ஹரி மட்டும் தான் ஷேர் பண்ணுறான். அப்போது நம்மளோட இதோட கொஸ்டினோட ஆன்சர் நம்மளுக்கு எப்படி எழுதுவீங்க இதோடது? ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் சாக்ரிஃபைஸ் by old partner. இந்த ரெண்டு பார்ட்னர் தானே, ஸோ ஓல்டு பார்ட்னர். ஓகே, ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் பை ஓல்டு பார்ட்னர். ஸோ நீங்கள் கிளியராக இதில் எழுதி காட்டுங்க. ஓகே, ஸோ ஹரி என்ன ஷேர் பண்ணுறான்? 1/8 ஷேர் பண்ணுறான். அண்ட் சலீம் அவன் எதுவுமே பண்ணலை. ஸோ நீங்கள் எழுதி காட்டணும், தட் இஸ் 0. ஓகேங்களா? அப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ என்ன ஆயிடுச்சு, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிச்சு. சாக்ரிஃபைஸ்டு ratio, sacrificing ratio. ஓகேங்களா? ratio is equal to 1:0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா இதோடது? ஓல்ட் ஷேர் minus share sacrificed. ஓகேங்களா? பாருங்க, நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே கொடுக்கல. பட் நம்ம 8th illustration பார்த்தோம்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஓல்டு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, நியூ ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சிம்பிளாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பட் இந்த இடத்துல இவன் சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் இவனுக்காக. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே சேஞ்ச் ஆகிடும், ஃபார்முலாஸ் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பாருங்கள், வென் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் கிவன். ஓகே, ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் இஸ் கிவன். சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, இந்த பார்ட்னர் பண்ணுறான், ஹரி பண்ணுறான். ஸோ அப்போது இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபார்முலா வரும். நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் இது கூட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். பட் இங்கே பண்ண மாட்டோம், இந்த கொஸ்டினில் பண்ண மாட்டோம். வர போகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பை தி ஓல்டு பார்ட்னர். அப்போ அது சம் ஆஃப், அப்போ நியூ பார்ட்னரோட நம்ம ஷேர் கண்டுபிடிச்சோன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ரெண்டு பார்ட்னரோட ஷேர் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்க. இங்கே வந்து ஒரு பார்ட்னர் தான் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஒன்று பார்ட்னருக்கு தான் நம்ம ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணிப்போம். அதுதான் இந்த ஒரு செகண்ட் இந்த ஃபார்முலாவோட மீனிங் இது. ஓகே, பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. ஸோ ஹரி அண்ட் சலீமுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஹரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஹரிக்கு வந்து ஓல்டு ஷேர் வந்து 5/8. அப்போ 5/8 மைனஸ் சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 1/8. ஸோ 1/8 இஸ் டூ. இது வந்து யாருக்கு? ஹரிக்கு. அண்ட் இது சலீமுக்கு. ஸோ ஓல்டு ஷேர் எவ்வளோ? சலீமுக்கு வந்து தட் இஸ் 3/8. அண்ட் அவன் எதாவது பண்ணுறான்னா எதுவுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணல, அதனால 0 அது நம்ம ஆனால் எழுத தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது, அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஸோ 5 - 1 3/8. இது அப்படியே இங்கே எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ 8 இது வந்து 4/8 அண்ட் 3/8. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? ஸோ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் வந்து எவ்வளோ? 1/8. ஸோ அது கூட நம்ம இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் ஈக்குவல் டு 1/8. ஸோ இப்போ வந்து நியூ ப்ராஃபிட், இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ஃபைனல் ஆன்சர் ரேஷியோ ஆஃப் ஹரி, சலீம் அண்ட் ஜோயல் is 4/8 is to 3/8 is to 1/8. So இது ஹரிது, இது சலீம்து அண்ட் இது ஜோயல்து 1/8.
that is 4:3:1 இப்படி எழுதி முடிச்சிடுங்க. ஓகேங்களா, இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். illustration 10. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரவி அண்ட் குமார். ஓகே, ரவி அண்ட் குமார் 2 பார்ட்னர் இருக்காங்க. ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 7:3. ஸோ ரவி அண்ட் குமார், ஓகே, அவங்களோட ரேஷியோ என்னது 7:3. ஸோ 7/10 இது 2 ஆட் பண்ணால் 10 வரும். ஸோ 3/10. ஓகேங்களா, இப்போ இதில் புதுசாக ஒரு ஆள் என்டர் பண்ணுறான், கிறிஸ்டி. ஓகே, கிறிஸ்டி அட்மிட் ஆகிறா இதில். ஸோ அஸ் அ நியூ பார்ட்னர். ஸோ அவனுக்கு டோட்டல் ஷேர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 3/10 கிடைக்குது அவனுக்கு. ஓகேயா, ஸோ இங்கே வந்து 3/10 எப்படி கிடைக்குதுன்னா வேறு என்ன சொல்கிறாங்க, வாய்ஸ் தட் இஸ் 2/7. 2/7 வந்து ரவி கிட்டேருந்து இவனுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 1/7 வந்து யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா தட் இஸ் குமார் கிட்டேருந்து கிடச்சிருக்கு இவளுக்கு. ஓகேங்களா, அப்போ தான் அவளுக்கு டோட்டலாக என்ன வருது 3/7 வருது. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், 2 பார்ட்னர் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதனால தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேங்களா, ஸோ இங்கே தெரியுது உங்களுக்கு, இது நம்ம என்ன பண்ணணும், இதுதான் அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. கரெக்டாக? ஓகே, அப்போது நம்ம இங்கே எழுதி காட்டணும். ஸோ சொல்யூஷன் போட்டுட்டு என்ன எழுதுவீங்க, ஷேர். இது வந்து உங்களுக்கு நான் புரிகிறதுக்காக இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு இது காட்டுறேன். பட் சொல்யூஷன் நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் ஈக்குவல் டு எவ்வளோ உள்ளது 2/7 அண்ட் 1/7. ஸோ 2/7, 1/7. அப்போது sacrificing ratio of Ravi and Kumar is 2:1. ஓகே, ப்ராப்பராக எழுதிடுங்க இதை. எழுதினா உங்களுக்கு கரெக்டாக மார்க் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ ஓல்டு ஷேர் வந்து உங்களுக்கு இது. ஸோ நம்ம ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், என்ன ஃபார்முலா இதோடது. நம்ம இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தட் இஸ் சாக்ரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க இது. பட் பின்னாடி நம்ம ஒரு 9th இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அதில் வந்து தட் இஸ் ஒரு பார்ட்னர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். பட் இங்கே 2 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, வென் ஷேர் சாக்ரிஃபைஸ் இஸ் கிவன். ஓகேங்களா, கொடுத்துருக்காங்க அங்கே. அப்போது நம்மளோட ஃபார்முலா இது. ஓகேங்களா, பட் நியூ பார்ட்னருக்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், தட் இஸ் சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட் பை தி ஓல்டு பார்ட்னர். ஸோ சம்னா இது 2 சம் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா, பட் இங்கே கொடுத்துட்டாங்க, நோ ப்ராப்ளம். பட் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, உங்களோட ஃபார்முலா என்னது, தட் இஸ் நியூ ஷேர் ஆஃப் ஓல்ட் பார்ட்னர் ஈக்குவல் டு ஓல்ட் ஷேர் மைனஸ் ஷேர் sacrificed. So Ravi, இங்கே நம்ம ரவி போட்டுக்கலாம், is to குமார். ஓகே, ஸோ ரவிக்கு வந்து ஓல்டு ஷேர் என்னது 7/10. 7/10 மைனஸ் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாம 2/7. கரெக்டாக? ரவி வந்து 2/7 சாக்ரிஃபைஸ் பண்ணுறான். இஸ் டூ குமார் எவ்வளோ பண்ணுறான், குமாரோட ஓல்டு ஷேர் என்னது 3/10. ஸோ 3/10 மைனஸ் அவன் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் 1/7. ஓகேங்களா, 1/7. இல்லைன்னா இங்கே கூட பார்த்துக்கலாம் நீங்கள் 1/7. சரிங்களா, 1/7. ஸோ இப்போ டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே இது 10 இது 7. கரெக்டுங்களா, நம்ம எல்சிஎம் எடுத்தால் கூட என்ன வரும் உங்களுக்கு 70 தான் வரும். ஓகேங்களா, ஸோ 10 டேபிள்ஸு 70 எத்தனை டைம்ஸ் வரும் உங்களுக்கு, that is 7 times. So 7 into இந்த 7 எழுதிடுங்க. ஓகே, மைனஸ் 7 tables 70 times 10 times வரும் into இந்த 2 அப்படி எழுதிடுங்க. ஓகேங்களா, இஸ் டூ இதில் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 70 வரும். ஸோ 10 டேபிள்ஸில் 70 எத்தனை டைம்ஸ் வரும் 7 times into இந்த 3 அப்படியே எழுதிடுங்க. மைனஸ் 7 டேபிள்ஸில் 70 10 times. ஸோ 10 into இந்த 1 அப்படி எழுதிடுங்க. ஓகேங்களா, டிவைட் பை
70. 7 sevens are 49 minus this is 20. 70, 21. 7 3s are 21. 21 minus 10. ஓகேங்களா? ஸோ 49 minus 20 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 29 வரும். 29 by 70 is to இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 by 70 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் ஈக்குவல் டு என்னது இருந்தது? கிறிஸ்டி தானே. ஸோ கிறிஸ்டியோடது 3/7. பட் நீங்கள் டினாமினேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்க 70 இருந்தது. கரெக்டுங்களா? டினாமினேட்டர். பட் இங்கே கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கூட மிங்கல் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? இங்கே ஒரு நோட் எழுதிடுங்க. இன் ஆர்டர் டு ஈக்குவேட் த டினாமினேட்டர், இது டினாமினேட்டர், இது நியூமரேட்டர். மேலே இருக்கிறது நியூமரேட்டர் சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது டினாமினேட்டர் சொல்லுவாங்க. ஸோ டினாமினேட்டர் ஆஃப் கிறிஸ்டி ஷேர் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் by 10. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணோம்? 3/7 நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்ட்டு 3/7 இன்ட்டு 10/10. ஓகே, மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம் 10. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 30/70. ஸோ ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுத போகிறீங்க நீங்கள்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ratio of Ravi, Kumar and Christy equal to another 29/70 இருந்ததா? is to 11/70 is to 30/70. தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ தட் இஸ் 29 is to 11 is to 30. இப்போ பாருங்கள், அப்படி நம்ம வந்து லோவஸ்ட்டாக பண்ணால் கூட பண்ணலாம் இதை. பட் இங்கே நம்ம பண்ண முடியாது. இது வந்து எல்லாமே ஈவன் நம்பராக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம லோவஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இதை ஃபைனலாக இப்படி விட்டுடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் இது தான். இல்லுஸ்ட்ரேஷன் 11 பார்க்க போகிறோம். ஸோ 11ல் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஷினில்? ஹமீத், கோவிந்த் ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ரேஷியோ ஆஃப் 5:3. ஸோ இவங்க 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க இந்த ரேஷியோவில் 5:3. ஸோ தட் இஸ் 5/8 and 3/8. ஓகே, இதில் வந்து ஜான் என்டர் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ ஜான் அக்வயர்ஸ், ஓகே, ஸோ ஹிஸ் ஷேர்ஸ். ஸோ 1/5 வந்து ஹமீத் கிட்டேருந்து வாங்குறான். அப்புறம் வந்து கோவிந்த் கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் 1/5 வாங்குறான். ஓகே, 2 பேர்கிட்ட அவன் 1/5 வாங்குறான். அப்போ டோட்டலாக ஜானுக்கு எவ்வளோ ஆகிடும் இந்த இடத்துல? இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் கிடச்சிடும் உங்களுக்கு. ரைட்? தட் மீன்ஸ் 2/5 வரும். கரெக்டுங்களா? அப்புறம் பாருங்கள், இப்போ இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் தட் இஸ் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அப்புறம் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஓகேங்களா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து உங்களுக்கு தெரியும். தட் இஸ் 1/5 and 1/5. 1/5 and 1/5. ஓகே, அதிலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், இங்கே சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபஸ்ட் நான் இது கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம இது கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் போட்டுட்டு, ஸோ ஷேர் சாக்ரிஃபைஸ் ஈக்குவல் டு 1/5, 1/5. ஓகே, ஹமீத் அண்ட் கோவிந்த். ஸோ அப்போது அவங்களோட ரேஷியோ என்னவாக இருக்கும்? ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, இதுக்கும் மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக எழுதிடுங்க இதை. ரேஷியோ ஆஃப் ஹமீத் அண்ட் கோவிந்த் 1:1. ஓகே, கோவிந்த் போட்டுக்கோங்க. ஓகே, இஸ் 1:1. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்மளோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அதோட ஃபார்முலா என்னது? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ equal to old share minus share
sacrifice. Share sacrificed. Okay. So Hamid is to Govind. So Hamid ஓடது old share என்னது? Old share வந்து அவனோட 5/8. Okay. So 5/8 minus எவ்வளோ அவன் share sacrifice பண்ணா 1/5. Okay. Is to அப்புறம் கோவிந்த் எவ்வளோ 3/8. So 3/8 minus 1/5. கோவிந்தும் 1/5 ஷேர் தான் sacrifice பண்ணுறான் ஜான் கூட. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 40 வரும். ஓகேங்களா பாருங்கள் இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்தால் கூட உங்களுக்கு 8 and 5 ஒரே டேபிளில் போகாது. அதனால் 8 5s 14 டேரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்களா ஸோ 8 டேபிள்ஸில் 43 டைம்ஸ் 5 டைம்ஸ் வரும். ஸோ 5 அப்புறம் இந்த 5 தூக்கி இங்கே எழுதிடுங்க மைனஸ் 5 டேபிள்ஸில் 40 எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸ். ஓகேங்களா ஸோ 1 இங்கே எடுத்து எழுதிடுங்க. இஸ் 2 இதுவும் அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இது வந்து 40 வரும். 8 டேபிள்ஸில் 40 டைம்ஸ் 5 டைம்ஸ் 5 இன்ட்டு இந்த 3 பேர் இருக்குதுங்க இந்த இடத்துல. அப்புறம் 5 டேபிள்ஸில் 43 டைம்ஸ் 8 டைம்ஸ் இன்ட்டு இந்த 1 அப்படி எடுத்து. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் உங்களுக்கு 25 minus 8 40. அப்புறம் இது வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் 15 minus 8 40. ஸோ இது பண்ணிங்கன்னா 17/40 is to 7/40. ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து இது வந்து ஓல்டு பார்ட்னரோடது ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னென்ன ஷேர் கிடைக்க போகுது. இப்போ நியூ பார்ட்னர் வந்திருக்கான் பார்த்தீங்கன்னா அவனுக்கும் பார்க்கணும்ல. ஸோ அவனுக்கும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும் ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர். ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் ஜான் ஈக்குவல் டு என்னது இது தட் இஸ் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் ரைட். என்ன ஃபார்முலா இருந்தது இது ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னர் சம் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பை ஓல்டு பார்ட்னர். இந்த ஃபார்முலா இது. ஓகேங்களா ஜான் தானே இங்கே நியூ பார்ட்னர். ஸோ என்ன எழுதுவீங்க இங்கே சம் ஆஃப் இந்த ஃபார்முலா எழுதிடுங்க. ஓகே சம் ஆஃப் ஷேர்ஸ் sacrificed by old partner. எதுக்கு இந்த சம்மில் வந்து நம்ம இந்த ஃபார்முலா போடுறோம். பின்னாடி இருக்க சம்ஸ்லாம் ஏன் போடல ஏன்னா பின்னாடி சம்ஸ் வந்து நம்ம பார்த்தா அதில் வந்து ஜானோடது வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. மீன்ஸ் டோட்டலாக எதுவுமே கொடுக்கல. கரெக்டுங்களா டோட்டலாக கொடுத்துருந்தாங்க இதில் கொடுக்கல. ஓகே அதனால் நம்ம இங்கே வந்து அந்த ஃபார்முலா போட்டு இங்கே எழுதுகிறோம். ஓகே ஸோ ஹமீத் வந்து எவ்வளோ கொடுத்தான் 1/5 கொடுத்தான் ப்ளஸ் கோவிந்த் எவ்வளோ கொடுத்தான் 1/5 கொடுத்தான். கரெக்டாக ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2/5 கிடச்சோம். ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஓகே ஸோ டினாமினேட்டரை சேம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஆக்சுவலி நீங்கள் ஹமீது அண்டு கோவிந்த் பார்த்தீங்கன்னா 40 இருக்குது டினாமினேட்டர். பட் இதில் வந்து 5 தான் இருக்குது. பட் இதை நம்ம என்ன பண்ணணும் தட் இஸ் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 8 பண்ணணும் நம்ம. ஸோ அது கூட நம்ம இங்கே எழுதி காட்டணும். இன் ஆர்டர் டு equalize equate okay the denominator of John's share multiply and divide by 8. John's share equal to 2/8 into 2/5 இது by 8. So is equal to 16/40. So last time எழுதுவீங்க நீங்க new profit sharing ratio of Hamid, Govind and John is 17/40 is to 7/40 is to 16/40 or 17 is to 7 is to 60. Okay, find the answer. இதுதான் உங்களுக்கு வரும்.